வணக்கம். தமிழ் சினிமா கதைகள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. தமிழ் திரையுலகில் அதிக பொருட்செலவில் உருவான முதல் படம் பக்த நந்தனார். வருடம் 1935. அப்பொழுதெல்லாம் ஒரு தமிழ் படத்தை தயாரிக்க எல்லா செலவுகளையும் சேர்த்து ரூபாய் 40,000 வரை செலவாகும். இது அப்போதைய சூழ்நிலையில் மிக அதிகம். 20,000 முதல் 35,000 வரையே படங்கள் எடுத்துக்கொண்டிருந்த காலகட்டம் அது. இந்த சூழ்நிலையில் 3 லட்சம் ரூபாயில் ஒரு தமிழ் படம் தயாராகப் போகிறது என்ற செய்தி அப்போதைய தமிழ் தயாரிப்பாளர்களிடையே பெரும் பரபரப்பை உருவாக்கியது. யார் அந்த தயாரிப்பாளர்? அவர்தான் பம்பாயைச் சேர்ந்த அசன்தாஸ். அவருடைய கம்பெனி அசன்தாஸ் கிளாசிக்கல் டாக்கீஸ் ஆகும். அதப்படி தயாரிப்பு செலவு திடீரென பல மடங்கு உயர முடியும். அப்படி என்ன பண்ண போகிறார் இந்த தயாரிப்பாளர் என்ற குழப்பம் நமது தயாரிப்பாளர்களுக்கு. இதன் பின்னணி மிகவும் சுவையானது. கணவர் எஸ்ஜி கிட்டப்பாவின் மறைவு கேபி சுந்தராம்பாளை உலுக்கி எடுத்துவிட்டது. அவர் மிகுந்த வேதனையிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் இருந்தார். காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. கிட்டப்பாவின் மறைவை மெல்ல மெல்ல ஜீரணித்த கேபி சுந்தராம்பாள் சினிமாவிலும் நாடகத்திலும் நடிப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு மேடை கச்சேரி செய்ய ஆரம்பித்தார். முருகனையும் தேசத்தையும் மட்டுமே பாடினார். தேசபக்தி பாடல்களையும் விடுதலை உணர்ச்சியூட்டும் பாடல்களையும் மேடை கச்சேரியில் பாடி விடுதலை உணர்வை தமிழரிடையே தட்டி எழுப்பினார். அந்நாளில் சினிமா படங்கள் மூலம் புகழ்பெற்று விளங்கிய நடிகைகளான டிபி ராஜலட்சுமி, MS விஜயா, KT ருக்குமணி, ST சுப்புலட்சுமி, MR சந்தானலட்சுமி ஆகியோரை விட சங்கீத மேடை கச்சேரிகள் மூலம் திரைப்பட நடிகைகள் எல்லோரையும் விட அதிக புகழை பெற்றிருந்தார் கேபி சுந்தராம்பாள். இவரது புகழை காசாக்க விரும்பினார் தயாரிப்பாளர் அசன்தாஸ். நடிப்பிலிருந்தே விலகிவிட்டவர் நடித்தால் கூட்டம் தியேட்டரை முற்றுகையிடும், பெரும் லாபம் வரும் என கணக்கிட்டார் தயாரிப்பாளர். எனவே அவரை அணுகினார், விவரங்களை சொன்னார். ஆனால் அவரோ, என் கணவர் கிட்டப்பாவுடன் இணைந்து நடித்த நான் பிற ஆண்களுடன் இணைந்து நடிக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அசன்தாஸோ, உங்களுக்கு நந்தனார் வேடம், வேறு எந்த ஆண்களுடனும் ஜோடி இல்லை, நடித்தால் என்ன என சமாதானப்படுத்தினார். ஆனால் கேபி சுந்தராம்பாள் தான் எடுத்த முடிவில் மாறாமல் இருந்தார். இனி நடிக்க மாட்டேன் என கூறிவிட்டார். ஆனால் மனம் தளராத அசன்தாஸ் அவருக்கு 1 லட்சம் சம்பளம் தருவதாக கூறி பண ஆசை காட்டினார். ஆனால் கேபி சுந்தராம்பாள் மன உறுதிக்கு முன்னால் லட்சம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நடிக்க மறுத்து விட்டார். ஆனால் அசன்தாஸ் விடுவதாக இல்லை. அவர் யார் சொன்னால் நடிப்பார் என யோசித்தார். கேபி சுந்தராம்பாள் தேசத்தின் மீதும் காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் நேசமும் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார். அதை தெரிந்து கொண்டார் அசன்தாஸ். தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சத்தியமூர்த்தியின் சிபாரிசை நாடினார். அவரிடமிருந்து சிபாரிசு கடிதத்தை பெற்றுக்கொண்டு கேபி சுந்தராம்பாளை சந்தித்தார் அசன்தாஸ். லட்சத்துக்கு மயங்காத கேபி சுந்தராம்பாள் தனது லட்சிய தலைவர் சத்தியமூர்த்தியின் அன்பு கட்டளைக்கு பணிந்தார். நடிக்க ஒப்புதல் அளித்தார். படப்பிடிப்பு உடனடியாக துவங்கியது. இயக்கம் ML டாண்டன். நந்தனாராக கேபி சுந்தராம்பாளும் வேதியராக மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரும் நடித்தார்கள். படப்பிடிப்பு வெகு வேகமாக நடந்தது. அதற்கு காரணம் இருந்தது. SD சுப்புலட்சுமி ஆண் வேடமேற்று கிருஷ்ணன் பாத்திரத்தில் பக்த குசேலா என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தார். K சுப்பிரமணியன் டயட் செய்து வருகிறார். படம் கல்கத்தாவில் தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்தி ஏற்கனவே தமிழர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த படம் தயாரித்து முடிந்து தமிழ்நாட்டுக்கு திரைக்கு வருவதற்கு முன்பு நந்தனாரை முடித்து வெளியிட்டால் பணமும் புகழும் பெருகும் என்பது அசன்தாஸின் திட்டம். ஒரு பெண் ஆண் வேடமிட்டு முதலில் நடிக்கும் படம் என்ற விளம்பரமும் செய்திகளும் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த பந்தயத்தில் முந்திக்கொள்ள லட்சங்களோடு களம் இறங்கினார் அசன்தாஸ். பந்தயத்தில் லட்சங்களை அள்ளி வீசி அசன்தாஸ் வெற்றி பெற்றார். அந்த ஆண்டிலேயே முதலில் 1935ஆம் வருடம் நந்தனார் வெளிவந்தது. மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலையும் வாரி குவித்தது. பக்த நந்தனார் 3 லட்சம் செலவில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படமாகும். நன்றி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் மற்றும் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள். தமிழ் சினிமா கதைகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. நன்றி.